குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ 1955 குடியுரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளை வகுத்துள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முறைகளில் வந்து நம்ம வந்து குடியுரிமையை பெறலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் பெறும் குடியுரிமை. ஸோ நம்ம வந்து இந்த நாட்டில் பிறந்துட்டோம்னாவே அவங்களுக்கு என்னென்ன குடியுரிமை தராங்க, எப்படி குடியுரிமை தராங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளி குடியுரிமை. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் நம்மளுடைய தாயார் தந்தையார் அல்லது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான குடியுரிமை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து வம்சாவளி குடியுரிமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்தல் மூலம் ஒருத்தர் பெறக்கூடிய குடியுரிமை. நம்ம வந்து பதிவு செய்தல் மூலம் ஒருத்தர் வந்து பெறக்கூடிய குடியுரிமை. அடுத்தது வந்து இயல்பு குடியுரிமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடே நம்மளுக்கு முன் வந்து ஒரு குடியுரிமை கொடுக்குறது தான் இயல்பு குடியுரிமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதேசங்கள் இணைப்பு. இப்போ ஒரு பிரதேசத்தை வந்து நம்ம இணைச்சிக்கிறோம், இந்தியாவோட இணைச்சிக்கிறோன்னா அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம குடியுரிமையை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ 5 வகையில் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் வந்து 5 வகை. ஒன்று வந்து பிறப்பு, வம்சாவளி, அடுத்தது வந்து பதிவு செய்தல், இயல்பு, பிரதேசங்கள் இணைப்பு. இந்த 5 வழியில் குடியுரிமை பெறலாம். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் பெறும் குடியுரிமை. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து 1950 ஜனவரி 26லேருந்து 1987 ஜூலை இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்காங்க, அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகன் ஆவதற்கான குடியுரிமை வழங்குறாங்க. ஸோ பெற்றோர் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துக்குள்ளார பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவோட குடியுரிமை தராங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1987 ஜூலை 1க்கு அப்புறம் அதில் பிறந்தவர்களில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ முன்ன வந்து பார்த்திங்கன்னா 1987 ஜூலை வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்க பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் குடியுரிமை கொடுத்தாங்க. 1987 ஜூலை 1க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர் வந்து இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து இந்திய குடிமகனாக ஆகிறதுக்கான தகுதி இருக்குது. அடுத்தது வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் ஒருவர் வந்து இந்திய நாட்டில் பிறந்தாவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பிறப்பால் பெரும் குடியுரிமையை அவங்க வந்து பெற்றுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோரில் ஒருவர் வந்து இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும். மேலும் வந்து பெற்றோரில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சட்டவிரோதமாக இந்திய நாட்டிற்குள்ளே உள் நுழையாதவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? சட்டவிரோதமாக நுழையாதவர், வேறு நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வராங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி வந்து சட்டவிரோதமாக நுழையாதவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் பெரும் குடியுரிமையை 3 காலகட்டத்தில் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளி மூலம் குடியுரிமை. வம்சாவளினாவே பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் வசிக்கிறாரு, அவருடைய மூதாதையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வேலை விஷயமாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு போர் படையெடுப்புனாலோ வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து வம்சாவளி மூலம் பண்ணலாம். அதிலே வம்சாவளியிலையும் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 வரை. ஸோ இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். அவர் வந்து எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, குழந்தை வந்து எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, அவருடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் அவருக்கு வந்து வம்சாவளி குடியுரிமை தரப்படும். ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, ஆனால் தந்தை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய குடிமகனாக இருந்திருந்தால் வந்து அவங்க வந்து இந்திய குடிமகனாக வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1992 டிசம்பர் 10க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர், முதல்ல வந்து தந்தை தான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இருந்தால் போதும். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து இந்திய வம்சாவளி குடியுரிமை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பிறந்திருந்தாலுமே அவங்க வந்து 1 வருடத்துக்குள்ள அந்த நாட்டோட தூதரகத்தில் வந்து இந்தியா தூதரகம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோடைய எந்த நாட்டு தூதரகம் இருக்குமோ அந்த நாட்டுடைய தூதரகத்தில் போயிட்டு அவங்க வந்து பதிவு பண்ணணும். ஓகேங்களா?
இந்தியாவோட குடிமகன் ஆகணும்னா இந்தியாவோட தூதரகத்தில் போய் அவங்க போய் பதிவு பண்ணணும். அவங்க எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க பதிவு பண்ண அந்த ஒரு வருடத்துக்குள்ளார பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் குடியுரிமை தராங்க. இதுதான் வந்து வம்சாவளி மூலம் பெறக்கூடிய குடியுரிமை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதிவு செய்தல் மூலம் பெறக்கூடிய குடியுரிமையை பார்க்கலாம். பதிவு செய்தல் மூலம் பெறக்கூடிய குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இந்திய வம்சாவளியாக இருக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் வசித்தாலும் வந்து அல்லது வந்து இந்தியாவுக்கு வெளியே வசித்தாலோ அவங்க வந்து பதிவு செய்தல் மூலயமா அவங்க வந்து குடியுரிமை பெறுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இந்திய குடிமகனை திருமணம் செய்தவராக இருந்தாலும், மேலும் வந்து அந்த குடிமகன் வந்து 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசித்தவர் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடிமகன் ஆகிறதுக்கு உரிமை தராங்க. ஸோ இந்திய குடிமகனை மறந்திருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து குடியுரிமையை வந்து பதிவின் மூலம் பதிவு பண்ணி குடியுரிமையை பெற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வழி தான் பதிவு செய்தல் மூலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலும் இந்த இயல்பு குடியுரிமை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய குடிமகனை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்திய அரசே வந்து ஒரு இயல்பாக வந்து ஒரு குடியுரிமை கொடுக்குது. அதுதான் வந்து இயல்பு குடியுரிமை. இந்த இயல்பு குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் வசித்தவராக இருந்தாலும் எந்த நாட்டு குடிமகனாகவும் நீங்கள் ஆவலினா இந்தியாவே தாமாக முன் வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நாட்டு குடிமகனை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து கொடுக்கறதுக்காண்டி வந்து இந்த இயல்பு குடியுரிமையை வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எந்த நாட்டு குடிமகனாகவும் இல்லாதவரை வந்து பார்த்திங்கன்னா இயல்பின் மூலமாகவே நீங்கள் வந்து குடியுரிமையை பெற்றுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் அல்லது வந்து அரசு பணிகளில் இருந்தாலும் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருந்தவராக இருந்தாலும் இயல்பு குடியுரிமையை பெற்றுக்கலாம். ஸோ இந்திய நாட்டில் அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு இந்தியாவில் குடியிருக்கிறீங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயல்பு குடியுரிமை தானாகவே முன் வந்து இந்திய அரசு கொடுக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பண்பு தேவை. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அட்டவணையில் வந்து 8வது ஷெடியூலில், ஸோ 8வது பிரிவில் இருக்கிற மொழிகள் 22 மொழிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழி அறிவை வந்து நீங்கள் பெற்றிருந்தாலும் இயல்பின் மூலயமா நீங்கள் வந்து குடியுரிமையை பெற்றுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமையை வந்து திறந்தவராக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் குடிமகனாக இருக்கிறீங்கன்னா அந்த வெளிநாட்டு குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கீங்க, வெளிநாட்டில் போய் ஒரு குடிமகனாக ஆகிட்டீங்க, வெளிநாட்டு குடியுரிமை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியுரிமை திறந்துட்டாவே உங்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இயல்பின் மூலயமா கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இயல்பு குடியுரிமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதேசங்களின் இணைப்பு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா பிரதேசங்கள் இருந்துச்சு. பாண்டிச்சேரி, கோவா அது இதுன்னு பார்த்திங்கன்னா பிரதேசமாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்தியாவோடலாம் இணைச்சாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையாக இணைச்சாங்க. அந்த இணைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய குடியுரிமை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவோட எந்த நாட்டை இணைச்சாலுமே அது வந்து இந்திய குடியுரிமையை வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதுதான் வந்து பிரதேசங்களின் இணைப்பின் மூலம் நம்ம வந்து கொடுக்குறோம். வெளிநாட்டு பகுதிகளை வந்து இந்தியாவோட இணைச்சாலுமே அதை வந்து இந்திய குடிமகனாக அவங்கள வந்து நம்ம வந்து அங்கீகரிச்சுக்கிறோம். ஸோ வந்து பாண்டிச்சேரி இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1962 நடந்துச்சு. பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைச்சாங்க. அப்போ வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே இந்திய குடியுரிமையை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல் மூலம், இயல்பாக பெறக்கூடிய குடியுரிமை, பிரதேசங்களின் இணைப்பு. இந்த 5மே ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 5 முறை. அதில் என்னன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளை பார்த்தோம். அடுத்தது இந்த குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஒரு நாட்டில் வந்து ஒரு குடிமகன் வந்து எப்படி வந்து குடியுரிமையை இழக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம்.